அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா Planck's குவாண்டம் தியரி. இந்த Planck's குவாண்டம் தியரி குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேருந்து வரும். இப்போ இந்த Planck's குவாண்டம் தியரியில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா Planck's ரேடியேஷன் லா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன் வச்சுக்கிட்டு இந்த Planck's ரேடியேஷன் லா அது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ், எவ்வளோ ஆசிலேட்டர்ஸ் இருக்குது சரிங்களா, அதையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஆசிலேட்டர்ஸ், அதனால் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி என்ன, அந்த ஆசிலேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி என்ன அது பார்க்க போகிறோம். தென் ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ஆசிலேட்டர்ஸ், இதையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். தென் Planck's ரேடியேஷன் லா இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் பார்க்க போகிறோம். தென் Planck's radiation law in terms of frequency. So these are all the subtopics covered in this topic, that is Planck's radiation law. What is Planck's radiation law? இந்த தேரி வந்து பிளாங்க்ஸ் அப்படின்றவர் வந்து ஃபைன் பண்ணார். எப்போ கண்டுபிடிச்சார் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிளாங்க்ஸ், அவர் பேர் வந்து மேக்ஸ் பிளாங்க்ஸ். இன் 1900 ப்ரொப்போஸ் பண்ணார் இந்த தேரி. அவர் என்ன ப்ரொப்போஸ் பண்ணார் இந்த தேரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பாடியில் ஒரு கேவிட்டி இருக்குது. இந்த கேவிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு எனர்ஜியை பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி அந்த கேவிட்டிக்குள்ளே எப்படி ரியாக்ட் பண்ணும் அதுதான் சொல்கிறார். அவர் இதை வச்சுக்கிட்டு ஒரு சம் ஆஃப் தி அசம்ஷன் சொல்கிறார், இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. The Planck's derived this expression for the energy distribution. அதுலேருந்து எனர்ஜி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத சில அசம்ஷனில் சொல்கிறார். அது என்னென்ன அசம்ஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த பிளாக் பாடி ரியாக்டர் வந்து which contains electrons, so which is called as simple harmonic oscillators, which are capable of vibrating with all the possible frequency. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு அந்த கேவிட்டிக்குள்ளே ஒரு எலக்ட்ரான்ஸ் உள்ளே போகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், அந்த கேவிட்டியில் ஆல் த வாலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சர்ஃபேஸ் அந்த உள்ள அந்த கேவிட்டிக்குள்ளே உள்ள இந்த வாலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஆல் தி டைரெக்ஷனில் போகும். இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து லைக் தட் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஆர் ஒரு கேஸ் மாலிகூல்ஸ் அண்ட் வெசல்ஸ், ஒரு கேஸ் மாலிகூல் வந்து ஒரு வெசல்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எல்லா டேரக்ஷன்லையும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வரும் சரிங்களா. அது மாதிரி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் அசம்ஷன் அவர் என்ன சொல்கிறேன்னா, the frequency of radiation emitted by an oscillator same as the frequency of vibrations. இந்த frequency of vibration எவ்வளோ இருக்குதோ அதுக்கு சேமாக தான் அதோடைய ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணும். இந்த ஆசிலேட்டர் எப்படி எமிட் பண்ணணும், அதோடைய frequency of வைப்ரேஷனை பொறுத்து தான் இந்த frequency of radiationனும் எமிட் பண்ணணும், which is directly proportional. Then the electron radiate the energy in the discrete manner, not continuous manner. For discrete manner, which is confirmed by this theory is proposed based on quantum theory ன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படின்னா கிளாசிக்கல் தேரி தான் உனக்கு எப்படி இருக்கும், இந்த கன்யூஸ் மேனராக இருக்கும் அதோடைய எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே. இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ரீட் மேனராக தான் இருக்கும். அதை நம்ம பிகினிங்லேயே நிறைய முறை பார்த்துருக்கோம். தென் ஃபைனலி ஃபோர்த் அசம்ஷன் என்ன சொல்கிறதுனா, the exchange of energy from either absorption or emission within the surroundings in terms of quantum magnitude h nu. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, அந்த வித்தின் த கண்டெய்னருக்குள்ளே அந்த கேவிட்டிக்குள்ளே இன்னும் அப்சார்ப்ஷன் ஆர் எமிஷன் எப்படி இருக்குன்னா இந்த சரௌண்டிங் உள்ளே தான் இருக்கும், சரி வெளியில் வராது. அதோடைய எனர்ஜியோடைய மேக்னட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தெரியும், E is equal to h nu. இதுதான் இந்த Planck's வந்து ஒரு அசம்ஷனாக சொல்கிறார். ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், Planck's ரேடியேஷன் லாவை நம்ம டிரைவ் பண்ணுறோம். இந்த Planck's ரேடியேஷன் லாவில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் எப்படி இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் எனர்ஜி எப்படி இருக்குது, Planck's ரேடியேஷன் லா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் எப்படி இருக்குது, இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Now the energy, already know that the energy E is equal to n h nu. Here
n equal to 0 1 2 3 up to r. இங்கே பாருங்க எனர்ஜி வந்து 0 இருக்கிறோம். n வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு அப் டு r வரைக்கும் அந்த எனர்ஜிஸ் இருக்கும். n நம்ம கன்சிடர் பண்ணுறோம் here. And this values is already you know that the discrete values அப்படின்னு சொல்லிருக்கோம். அதனால் பார்த்துக்கோங்க பாருங்கள் 0 h nu ன்றது r is equal to 1 ன்றது என்னது h nu, r equal to 2 h nu, r equal to 3 னா 3 h nu, r equal to r னா r h nu. ஸோ இந்த மாதிரி டிஸ்க்ரீட் லெவலில் தான் இந்த எனர்ஜிஸ் இருக்கும். ஆர் நீங்கள் எனர்ஜியை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா 0 இருக்கும், r equal to 0 னா 0, r equal to 1 னா e, r equal to 2 னா 2e, r equal to 3 னா 3e up to re. ஸோ இதோடைய ஆசிலேஷன் வந்து இந்த மாதிரி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு Planck's radiation law, so let us consider the n number of oscillation with the total energy of t. இப்போது ஒரு ஆசிலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா n number of oscillations இருக்கும் within the energy of et, அதாவது டோட்டல் எனர்ஜியை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ you can write the average energy of oscillator, the average energy of oscillator E dash is equal to Et by n. Here what is Et? It is total energy. What is n? Number of oscillations. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will get the average energy of oscillators. Average energy of oscillator. This is equation number 1. தென் நம்ம என்ன பண்ணணும், இதோடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் எனர்ஜிஸ் எப்படி இருக்கும், E எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா E ஈக்குவல் டு எப்படி இருக்கும், இந்த தான் டயக்ராம்லேயே நம்ம சொல்லியிருக்கோம், 0வாக இருக்கலாம், E 2E 3E அப் டு RE. தென் த நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் எப்படி இருக்கும், அந்த எனர்ஜிக்கு ஈக்குவலாக நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் n0, E ஈக்குவல் டு ஈனா n1, 2ஈனா n2, 3ஈனா n3, nr. ஸோ 0னா n0, ஈனா n1, E2ஈனா n2, 3ஈனா n2. ஸோ திஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அது எனர்ஜியை பொறுத்து ஆசிலேட்டருக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அதுக்கு என்ன எனர்ஜியோ அதை பொறுத்து தான் அந்த ஆசிலேட்டர் வந்து எமிட் பண்ணும். You have to find the two parameters, one Et, another one is n. What is Et? Et ன்றது total energy, total energy, total energy of oscillator. Et, Et எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் 0 n0 plus E n1 plus E n2 plus E n3 up to R E n R. சரிங்களா? இதே போல் செகண்ட் ஒன்று நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா total number of oscillation, total number of oscillation, total number of oscillation that is n equal to n0 plus n1 plus n2 plus n3 up to n r. So this is equation number 2 ன்னு எடுத்துக்கிறோம். This is equation number 3. Now according to Maxwell distribution law, the number of oscillation have the energy ER. அதை நம்ம எடுத்துக்கிட்டீங்களானா n or
is equal to n0 e power minus r e by kbt. This is equation number 4. This equation from Maxwell distribution law. Maxwell distribution law. Here what is kb? Kb is Boltzmann constant. T is the absolute temperature. Here r equal to another 0 1 2 3 up to r. There is number of oscillation another n equal to n0 n1 n2 n3 up to nr. இதெல்லாமே already நமக்கு தெரியும். Now we have to substitute these values. First r is equal to 0. R equal to 0 means you can write n0 is equal to n0 e power 0. Then r equal to 1. You can write n1 equal to n0 e power minus 1 e by kbt. Then r equal to 2. n2 is equal to n0 e power minus 2e by kbt. R equal to 3. n3 is equal to n0 e power minus 3e by kbt. When r equal to r, you can write n r is equal to n0 e power minus r e by kbt. So you can substitute these values in this by equation 3. 3 ல நம்ம substitute பண்ணா நமக்கு n ஓட வேல்யூ we have to find. Already 3 என்னது n is equal to n0 plus n1 plus n2 plus n3 up to nr. Now the value of n equal to n0 e power 0 plus n0 e power minus e by kbt plus n0 e power minus 2e by kbt plus n0 e power minus 3e by kbt plus n0 e power minus re by kbt. You can simplify this equation. n equal to common நமக்கு n0 இருக்கு, n0 taking outside into e power 0 is equal to 1, so 1 plus e power minus e by kbt plus e power minus 2e by kbt plus e power minus 3 by kbt plus up to e power minus re by kbt. This equation similar to this binomial equation, it is 1 plus e power 1 plus x plus x square but 2 இருக்கு பாருங்க. இதை எடுத்துக்கிட்டா இதில் let us consider x அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா e power minus e by kbt plus இங்கே 2 இருக்கு, so x square plus x cube up to x power n. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by 1 minus x. இதோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா 1 by 1 minus x. So நம்ம can write
this equation substituted in this above equation, that is equation நம்ம 5 அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் 5ல substitute பண்ணிங்கன்னா you can find the value of n is equal to, that is total number of oscillation, total number of oscillation n equal to n naught into 1 by 1 minus e power minus e by kbt. ஏன்னா இங்கே x equal to நம்ம e power minus e by kbt ன்னு எடுத்துருக்கோம். ஸோ this whole equation நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by 1 minus x. ஸோ n naught வெளியில் இருக்குது into 1 by 1 minus x. This is equation number 6. Similarly, you have to substitute this value of n0, n1, n2, the total energy in equation 2 ல substitute பண்ண போகிறோம். That is the total energy ET is equal to 0 n0 e power 0 plus e n0 e power minus e by kbt plus 2 e n0 e power minus e by kbt plus 3 e n0 e power minus 3e 3e by kbt up to r e power n0 e power minus r e by kbt. values எல்லாமே நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். Now simplify the above equation, that is n0 நமக்கு வெளிய காமனா எழுதணும். e t is equal to n naught வெளியில எடுத்துட்டோம். and n naught எடுத்துட்டீங்க அப்படினா இங்க என்ன இருக்கும் 0 plus e power minus e by kbt plus 2 e power minus 2 e by kbt plus 3 e power minus 3e by kbt up to r e power minus re by kbt. The total energy ET is equal to n0 e power minus e by kbt நம்ம வெளியில எடுத்துட்டோம். ரிமைனிங் உள்ளது 0, இங்க 1, then இங்க 2 e power e இருக்கு, இங்க 3 e power 2e இருக்கு. ஆல்ரெடி 1e we are taking outside kb up to r e minus r minus 1 e by kbt. This is equation number 6, 7. This equation is very similar to this one, that is 1 by 1 minus x, which is less like that. இந்த பாருங்க 1 plus 2x, இது x ன்னு கன்சிடர் பண்ணு, 2x plus 3x square plus up to r x whole power r minus 1, which is equal to, you can write 1 divided by 1 minus x whole square. Now the equation 7 becomes, maybe எல்லாம் 7 இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிறது, that is E total energy of oscillation. E total is equal to, இங்கே என்ன இருக்குது, n naught இருக்குது, n naught e power minus e by
kBt into this value 1 divided by 1 minus x value என்ன எடுத்துக்கோம் நம்ம e power minus e by kBt whole square. This equation number 8. The equation 8 represents the total energy of oscillator. Equation 6 represents total number of oscillator. So first equation நம்ம என்ன சொல்லியிருந்தோம் E prime is equal to total energy of oscillator by total number of oscillator. So நீங்கள் அதில் substitute பண்ணிங்கன்னா we will get the energy, average energy of oscillator. That is E prime is equal to E dash is equal to Et by n. This is equation number 1. நம்ம அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற ரெண்டு வேல்யூ இருக்குது. ஈக்குவேஷன் 6 and 8. n 0 e power minus e by kBt divided by this value, the n value n naught into 1 by 1 minus e power minus e by kBt. This is equation 6. சரிங்களா? Into this value 1 by 1 minus e power minus e by kBt square. Now E dash is equal to e power minus e by kBt divided by இங்கே பார்த்தீங்கன்னா 1 by 1 minus e power minus e by kBt இருக்குது. அங்கே 1 by 1 minus e power minus e by kBt whole square. ஸோ ஒரு டேர்ம் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் உள்ளது n naught into இதில் n naught கேன்சல் ஆகிடுது. மேலே உள்ள n naught கீழே உள்ள n naught. ரிமைனிங் உள்ளது 1 by 1 minus e power minus e by kBt. இது என்ன சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா E dash is equal to மேலே உள்ளது e power e minus e by t இங்கே வந்து கீழே கொண்டு வரோம். E divided by 1 minus e power minus e by kBt divided by e power minus e by kBt. e power e minus e by t ல நீங்கள் இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரை டிவைட் பண்ணிங்கன்னா மேலே உள்ளது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் உள்ளது கீழே டேர்ம் வந்துடும். தென் e dash is equal to e divided by 1 minus e power e minus kBt by e power e minus kBt. இது எப்படி எழுதலாம்னா 1 by e power minus e by kBt minus 1. இதை நீங்கள் எப்படி எழுதலாம். Then e dash is equal to e divided by e power e by kBt minus 1. இங்கே நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டர் இருக்கிறது மேலே போச்சுன்னா நியூமரேட்டர் ஆகிடும். அப்போது இங்கே மைனஸு கேன்சல் ஆகிடும். e by e power e minus e by kBt minus 1. சரிங்களா? this is equation number 9. the equation 9 அது நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
already know that the value of E equal to h nu. அதை நம்ம substitute பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have to substitute this value of E equal to h nu. E equal to h nu னு கொடுத்தீங்கன்னா E prime, that is E dash, is equal to E equal to h nu by e power E equal to h nu by kBt minus 1. This equation number 10, the equation 10 represent the average energy of oscillator, average energy of oscillators. Then the number of oscillator per unit volume within the range of the frequency V and V plus dV. அதோட வேல்யூ என்னன்றது நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. V plus, that is V and V plus dV value is n is equal to 8 by nu square by c cube into d nu. This is equation number 11. This equation represents the frequency between the energy interval of V and V plus dV. சரிங்களா? Now you can write the energy density E V d V is equal to number of oscillation per unit volume into average energy of oscillator. அதில் already நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். That is number of oscillation per unit volume n into total number of energy, that is number of energy of oscillator, that is E dash. இது ரெண்டுத்துக்கான வேல்யூ நமக்கு already we know that EV dV equal to n value இப்போ தான் கண்டுபிடிச்சு நமக்கு அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ தெரியும், frequency value, that is 8 by nu square by c cube into d nu into நமக்கு E prime value already தெரியும், h nu divided by e power h nu by kBt minus 1. This is equation number 12. This is equation number 13. Equation number 13. Now you have to reduce this equation. E V d V is equal to, இதை நீங்கள் பண்ணிங்கன்னா 8 pi h, இங்கே நியூ ஸ்கொயர் இருக்குது, இங்கே நியூ இருக்குது, நியூ கியூப் by இங்கே ஒரு c cube into e power h nu divided by kBt minus 1. This is equation number 14. The equation 14 represents Planck's radiation law in terms of frequency. Planck's radiation law in terms of frequency. Then Planck's radiation law in terms of wavelength you can find. From equation 14 you can find the Planck's radiation law in terms of wavelength, that is lambda. Already know that nu is equal to c by lambda. The differentiating thereby equation, you know, d nu is equal to minus c by lambda square into d lambda. Then numerically we can change, taking modulus of thereby equation, modulus of d nu is equal to c by lambda square into d lambda. Now you can substitute in these values in the RHS of equation 13. The energy density of these values, அங்கே E V க்கு பதில் நம்ம nu க்கு பதில் நம்ம E lambda d lambda equal to the remaining உள்ள values 8 pi h nu cube equal to c cube by lambda cube. நம்ம அப்படி மாற்றி எழுதிக்கலாம். c cube by இங்கே ஒரு c cube இருக்குது, இந்த நியூக்கு போட்ட c by lambda க்கு ஒரு lambda cube
into இந்த வேல்யூ c by lambda square into d lambda into this value 1 divided by e power h nu by kBT minus 1. The value c cube by lambda cube evidence already know that nu cube equal to c cube by lambda cube. Since nu cube equal to c cube by lambda cube. Finally, you can write the by equation is E lambda d lambda equal to 8 by h. இங்கே c cube இருக்கு, இங்கே ஒரு c cube இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. இதே ஒரு c இருக்கு, c divided by lambda power 3 இருக்கு, இங்கே lambda power 2 இருக்கு, that is lambda power 5 into 1 divided by e power h nu by kBT minus 1 into the d lambda. And finally you can write, find the value of E lambda, that is energy in terms of E lambda is equal to remaining உள்ளது 8 by h c divided by lambda power 5 into 1 divided by e power h nu by kBT minus 1. This is equation number 15. The equation 15 represents the Planck's radiation law in terms of wavelength. The Planck's radiation law in terms of wavelength. From this equation, we can find Stephen Boltzmann law, Wien's displacement law, Rayleigh Jeans law. So, this எல்லாத்தையுமே நம்ம வச்சுட்டு ஃபைண்ட் பண்ணலாம். Thank you.